அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் எந்த தரத்தில் இருக்கணும், அந்த தரம் எப்படி இருந்தால் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சர்வே ஆக முடியும் அப்படிங்கிறத என்டையராக இந்த செஷனில் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஸ்கூல் இருக்கா அப்படின்னா, நம்ம தேனி மாவட்டத்தில் போடி நாயக்கனூரில் மிக அருமையாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் தான் எது அப்படின்னா, இப்போ நம்ம ஜிடி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ். இப்போ இந்த ஸ்கூல் மூலமாக நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயும் ஏஐ இன்டகிரேட்டட் அண்ட் ஸ்கில் பேஸ்டு ஒரு ஸ்கூலாக வந்து எவால்வேட் ஆக போகுது இந்த இயரில் இருந்து. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா, இன்னைக்கு கரண்ட் டெக் அண்ட் டெக்னாலஜிஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் வந்து ஒரு வெர்டிக்கல் க்ரோத். ஸோ க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரோத்துக்கும் ஒரு வெர்டிக்கல் க்ரோத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ காலகட்டம் மிக வேகமாக ஓடுது, மாறுது. இந்த எந்த அளவுக்கான மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னா, ஏஏ ஆஃப்டர் த ஏஏ வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் குறைச்சிருக்கு, நிறைய ஹியூமனோட ஒர்க்கெல்லாம் குறைச்சிருக்கு. ஸோ மார்க்கை மட்டும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தோம், அந்த அறிவு மட்டுமே கொடுத்தோம் அப்படின்னா ட்ராவல் ஆக முடியாது அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஜிடி ஸ்கூல் கரஸ்பாண்டனுடைய ஐடியா. ஸோ அவர் ஐடியாவுக்கு தகுந்தாப்புல நம்ம 369 டெஸ்ட்லாம் என்டையராக ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது போடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு பிளேஸ். இப்படி ஒரு பிளேஸில் இருந்து படிக்கிறதுக்கே வந்து தவம் செஞ்சுருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குட் கிளைமேட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பிளேஸ். இங்கேருந்து ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தேனிக்கு ட்ராவல் ஆகி படிப்பாங்க. அந்த தேவையை முழுவதுமாக நிவர்த்தி பண்ணுறதுக்கான எல்லா டெக்குமே இந்த வருஷத்தில் எந்த ஸ்கூலில் வருது அப்படின்னா நம்ம ஜிடி குரூப் ஆஃப் ஸ்கூல் தான் வருது. அதுவும் சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட், அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு, யாருமே பண்ணாத அளவுக்கு, தமிழ்நாட்டில் பண்ணாத அளவுக்கு எல்லா டெக்குமே வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. எது அப்படின்னா ஜிடி ஸ்கூலில் தான் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ இதில் நம்மளுடைய லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த பைலாங்குவேஜில் சிபிஎஸ்சி எப்படி படிக்கலாம். ஸோ அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸை வந்து ரொம்ப கவனமாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட், அதாவது என்டையராக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ வச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய டேட்டா கலெக்ஷன் பண்ணி அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டை ஒரு க்ரியேட் பண்ணுறோம். இது பேரண்ட்டோட ரிவ்யூக்கும் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் இருக்குது, இப்போ 90 டேஸ் வரேன் அப்படின்னா அந்த 90 டேஸில் அவன் ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்கேன், வீட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு சிங்கிள் A4 ஷீட்லேயே என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் கண்டென்ட்டை கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கான டெக் எல்லாமே இருக்குது. இது எல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நாங்கள் லைவாகவே காமிப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஸ்டூடெண்ட்டோட ப்ராக்ரஸ் எப்படி, அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 குதிரை இருக்குது. இது வந்து ஒரு தியரி. 3 ஹார்சஸ் இருக்குது. இப்போ இந்த 3 குதிரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குதிரை பயங்கரமாக வேகமாக ஓடுது, இன்னொரு குதிரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடும், இன்னொரு குதிரை ஓடவே ஓடாது. இப்போ இந்த 3 குதிரையும் நீங்கள் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த ஸ்டேஜ் எட்டும் அப்படின்னா அந்த ஓடாத குதிரை ஸ்டேஜை வந்து எட்டிடும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாலிட்டின்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் இருக்கும். அவனுக்கு என்ன தெரியும், அவனோட ஸ்கில் செட் என்ன, அதுலேருந்து அவனை எப்படி டெவலப் பண்ண முடியும், அந்த இண்டிவிஜுவாலிட்டியை ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுற ஸ்கூல் எது அப்படின்னா நம்ம ஜிடி ஸ்கூல் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபார் ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஆர்ட்ஸ் ஆகட்டும், கிளப், ஸ்போர்ட்ஸு, காம்படிஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்பேஸ். இப்போ இந்த ஸ்பேஸ் என்ன அப்படின்னா நோ ஸ்டூடெண்ட் கம்பேரிஷன். இப்போ நோ ஸ்டூடெண்ட் கம்பேரிஷன் என்ன அப்படின்னா பாருங்கள், ஒரு கிளாஸில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 பேர் இருக்கான் அப்படின்னா அவன் நல்லா படிக்கிறான், இவன் நல்லா படிக்கிறான், உங்கள் பிள்ளை தான் அப்படி நல்லா படிக்க மாட்டாங்க, இதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு எந்த காரணத்தை கொண்டு எங்களுடைய டீச்சர்ஸ் ஜிடி குரூப் ஆஃப் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர் அந்த டாக்கை பேச மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு அவனை இறக்கிற மாட்டோம், பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு தான் நாங்கள் வச்சுக்கிடுவோம். அப்போ ஒரு குழந்தைகள் வந்து அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட க்ரோத் எப்படி இருக்குங்கிறத நீங்களும் நல்லா யோசிச்சுங்க. அதையும் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜிடி ஸ்கூல் பண்ணது. அதுக்கப்புறம் அவங்க என்ன கல்ச்சரில் இருக்கணும், ஃபுட்டு எப்படி எடுத்துக்கிறணும், நியூட்ரிஷன், ஹெல்த் கண்டிஷன், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென் ஹிஜெட் அப்படின்னு இருக்கக்கூடிய பீப்புள் ஜென்ரேஷன். ஸோ இவங்க ஹெல்த் கான்சியஸாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லித்தரோம். ஏன்னா இன்றைக்கி இருக்க ஃபுட்டு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது, அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலகட்டத்தில் தகப்பனார் வந்தார் அப்படின்னா
நம்ம உட்கார மாட்டோம். அது வந்து பயம் இல்ல. அது வந்து ஒரு விதமான அன்பு, மரியாதை. அது இன்னைக்கு டேட்டுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல் கம்யூனிகேஷன குடும்பத்துக்குள்ள எப்படி கொண்டு வரது? இது வந்து அடிமைத்தனம் இல்ல. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம கல்ச்சர் பேஸ்டா ஒரு தந்தைக்கு என்ன மரியாதை தர வேண்டும், குருவுக்கு என்ன மரியாதை தர வேண்டும், நண்பர்கள்ட்ட எப்படி இருக்கணும். இந்த கல்ச்சர் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா, இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு இது எல்லாமே சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மாத்துறோம். காரணம் என்ன அப்படின்னா, அப்பதான் அவனுடைய பிரெயின் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா, அதாவது அன்ஸ்ட்ரக்சர்டா ஒரு குழப்பத்துல இருக்க பிரெயின் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரக்சர் பண்றோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குட் டீச்சர் ஸ்டூடெண்ட் கம்யூனிகேஷன். டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் எப்பயுமே ஒரு பாசிட்டிவான ஒரு கம்யூனிகேஷன் தான் நாங்கள் ஃபாலோ பண்ண சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது யார்கிட்ட எந்த விஷயம் ஷேர் பண்ணுறானோ இல்லையா, கண்டிப்பாக ஒரு ஸ்டாஃப் அவனுக்கு பிடிச்ச டீச்சராக இருந்தால் எவ்வளோ பெரிய விஷயம், என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் ஷேர் பண்ணுவான். அதில் எங்களுக்கு அலாதி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அதையும் நாங்கள் பண்ணுறோம். அதுக்கடுத்து அருமையான என்விரான்மெண்ட்டு, வெல் டிசிப்ளின் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம் நாங்கள். எக்ஸ்ட்ரா இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்கள் எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அவனுக்கு ஒரு சப்போர்ட் பிளான் கொடுக்குறோம். அவனுக்கு ஒரு இம்ப்ளிமெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, அவன் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நாங்கள் செய்கிறோம். அடுத்த கட்டம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதான் ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ். இந்த ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ் எல்லாமே யார் நடத்துகிறா, எது சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம 369 டெஸ்லா சப்போர்ட் பண்ணுது. ஸோ 369 டெஸ்லா மூலமாக தான் இந்த ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ் எல்லாமே நாங்கள் பண்ண போகிறோம். கோடிங் இன்ட்ரோடக்ஷன், டேட்டா அனலைசிஸ், எத்திக்கலாக ஏஐயை எப்படி யூஸ் பண்ண முடியும், அது கிரியேட்டிவாக எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஸ்கில் பேஸ்டாக சொல்கிறோம். இப்போ நீட் ஜேஇ இன்டெகிரேஷன், அப்போ நீட் ஜேஇலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1000+ மெட்டீரியல் இருக்குது. நம்மளுக்கு சிலபஸ் 100% கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் 3x இல்லை 10x எங்களால் கொடுக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸை மன அழுத்தாமல் அவங்க பிரெயினில் வந்து ஒரு ப்ரெஷரை போய் அடிச்சு இது பண்ணாமல் நிதானமாகவே எங்களால் எல்லா விஷயங்களும் செய்ய முடியும். அதுக்கு தகுந்தாப்புல மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தான் எது அப்படின்னா நம்ம ஜிடி ஸ்கூல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் லேப் வந்து நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். ஆர்டினோ போர்டு, ராஸ்பெரி பைஸ் இதை வச்சு நாங்கள் என்டையராக ஒரு பில்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு கெரியர் கைடன்ஸ். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பையன் 10th வரான் அப்படின்னாவே +1 +2 அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கெரியர் கைடன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கான ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கும், சொசைட்டி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், கிரிட்டிக்கல் அனலைசிஸ் என்ன இருக்குது, எக்ஸாமினேஷன் டெக்னிக் என்னென்ன இருக்குது, என்னென்ன எக்ஸாம்லாம் அவன் அப்பியர் ஆக முடியும், ஆஃப்டர் த 12th அண்ட் 10th குவாலிஃபிகேஷனில் என்னென்ன எக்ஸாம்லாம் அப்பியர் ஆக முடியும், QT எக்கச்சக்கமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. அவனுக்கு அந்த எக்ஸாமுக்கே வந்து லைஃப் ஓரியன்டான எக்ஸாம் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி, இப்போ டிஎன்பிசி குரூப் 4லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10th தான். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா நீ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக போகிறா, இல்லை சர்வீஸ் பேஸ்டாக போகிறா. ஸோ இது எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது நாங்கள் ஸ்கூல்லேயே சொல்கிறோம். ஏன்னா ஸ்கூலில் சொல்லித்தராத விஷயங்கள் எங்கேயுமே போய் ஏறவே ஏறாது. அது எல்லாமே நாங்கள் சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோல் மாடல் லீடர்ஷிப் ஆக்டிவிட்டி. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக் பில்லியனர் தாட்ஸ். அதாவது பிக் பில்லியனர் தாட்ஸை வந்து ஃபஸ்ட்டு சொல்கிற ஸ்கூலும் எது அப்படின்னா நம்ம ஜிடி ஸ்கூல் தான். இப்போ பிக் பில்லியனர் தாட்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நரேந்திர மோடி எடுத்துக்கோங்க. நரேந்திர மோடியை வையாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களையும் போய் அவர் சண்டை போட்டுகிட்டே இருக்காரா? கிடையவே கிடையாது. எலான் மஸ்க் திட்டாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களையும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களா? கிடையவே கிடையாது. அவங்களுடைய ஒர்க்கு நேச்சர். ஸோ பிக் பில்லியனர் தாட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. அதாவது ஒரு சிஇஓ எப்படி பிஹேவ் பண்ணுவார் அப்படின்னா எல்லா விமர்சனங்களையும் தன்னுள்ள ஈர்த்து, ஆனால் அவங்களுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும், அந்த ப்ராக்ரஸ் மூலமாக நம்ம எப்படி மேலே போகணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. அதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜிடி ஸ்கூல் சொல்லுது. அப்புறம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி கேர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு கேர் வச்சுக்கிறணும், உன்னுடைய அம்மா அப்பாவை நீ எப்படி பார்த்துக்கிறணும், இது எல்லாமே நாங்கள் ஸ்கூல்ஸ்லேயே சொல்லிக் கொடுக்குறோம். இது எல்லாமே மிகப்பெரிய அற்புதமாக இன்டெகிரேட் பண்ணி 369 டெஸ்லா கூட இன்டெகிரேட் பண்ணி ஜிடி ஸ்கூல்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ இது எவ்வளோ பாசிபிளாக அப்படின்னா என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்காக இப்போ நீங்கள் டாஸ்க் பாரில் போய் ஜிடி இபுக்ஸ் 369 டெஸ்லா.tech அப்படின்னாவே இந்த புக்ஸ் எல்லாமே வரும். ஒரு இபுக் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எங்களுடைய கரஸ்பாண்டனுக்கு தகுந்தாப்புல அவரோட ஐடியாவை வச்சு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிசைன்ஸ் முடிச்சிருக்கோம். நாங்கள் இந்த இபுக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். நாங்கள் இது மட்டும் இல்லை, இது மட்டும் நாங்கள் பண்ணலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து GD.369 டெஸ்லா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸுக்கான ஒரு போர்ட்டல் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் அப்கமிங்கில் நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா +1 +2 வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து நாங்கள் அப்ரூவல் வாங்கிடுவோம் ஜிடி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் போர்ட்டலுமே ஃபஸ்ட்டு நாங்கள் யார் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஜிடி ஸ்கூல் தான் ஏற்படுத்தியிருக்கு. இது எது அப்படின்னா இது எதுக்காக இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா
இப்போ எல்லா பேரண்ட்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் பிள்ளை ஃபோன் பார்க்குறேன். ஸோ அந்த ஃபோனோட கவுண்ட் குவாலிட்டியை வந்து நம்ம குறைக்கணும். இப்போ அவனை பார்க்க முடியாது சொல்ல முடியாது. அதுக்கு எஜுகேஷனல் ஓரியன்டான கண்டென்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா மோர் தென் பெட்டர். ஸோ அந்த பெட்டரான கண்டென்ட்டை எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இப்போ நோட்ஸ் பாருங்கள். இது வரைக்கும் அதாவது ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா ஒரு லெசனுக்கான நோட்ஸ் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி பேஸ்டான ஒரு நோட்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். இப்போ அந்த என்டையர் லெசனுமே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்டோரி கண்டென்ட்டாக நாங்கள் மாற்றிருக்கோம். இப்போ ஸ்டோரி கண்டென்ட் இருக்கும். இப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு சாங்ஸ் கிரியேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ அது மூலமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈஸியாக ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணி படிப்பேன். இப்போ சாங்ஸ் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நோட்ஸும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சாங்ஸுக்கான வெர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் ஓரியன்டாகவே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். சப்ஜெக்ட் ஓரியன்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் இது வரைக்கும் யாருமே அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆகட்டும் எல்லா நோட்ஸுமே வந்து இண்டிவிஜுவலாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லா நோட்ஸுமே இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டிக்கு அதாவது ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் இன்றைக்கி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிப்பேன் ஸோ அதுக்கு தகுந்தாப்பலான ஒரு கலர்ஃபுல்லாக அவனுக்கு கிரிப்ஸாக சிபிஎஸ்சி நோட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th கம்ப்ளீட்டாக நாங்கள் முடிச்சாச்சு. அந்த எல்லாமே நாங்கள் முடிச்சு வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாம் படிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணிட்டு தான் ஸ்கூலை வந்து அப்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நாங்கள் போகிறோம். அதுக்காக தான் இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். எலக்ட்ரிசிட்டிக்கு நோட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எங்கே கிடைக்குது? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஜிடி பப்ளிக் ஸ்கூலில் தான் கிடைக்குது. நம்மளுடைய ஜிடி குரூப் ஆஃப் ஸ்கூலில் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ ஜிடி ஸ்கூல் சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டேட்டுக்கு தேனி மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அங்கே உங்களுக்கு குழந்தைகளை சேர்க்கறது மூலமாக அவன் மார்க் பேஸ்டாக மட்டும் இல்லாமல் ஸ்கில் பேஸ்டாக நாலேஜ் பேஸ்டாக இன்றைக்கி ட்ரெண்டில் எப்படி இருக்கோ ஸோ அதுக்கு தகுந்தாப்புல அவனை மாற்றி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸோட ஏஏ அண்டு டேட்டா சயின்ஸ் இது எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு பில்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பில்டை கொடுக்குறது எது அப்படின்னா நம்மளுடைய ஜிடி ஸ்கூல். அது மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம கரஸ்பாண்டன்ட் தான். இப்போ இதுக்காக மட்டுமே நாங்கள் ஏஏ டூல்ஸுக்கு எவ்வளோ மந்த்லி பே பண்ணுறோம் அப்படின்னா 2.5 lakhs கிட்ட நாங்கள் பே பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோ தூரத்துக்கு பே பண்ணி தான் எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம கரஸ்பாண்டன்ட் பிள்ளைகளுக்காக மெனக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் இருக்குது. நீங்கள் நம்மளுடைய ஸ்கூலில் இணைச்சு மிகப்பெரிய அளவுக்கு உங்கள் குழந்தைகளை வெற்றி பாதைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அனைவருக்கும் வணக்கம். அட்மிஷன்ஸ் இந்த இயருக்கு ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ விருப்பமுள்ள தாய்மார்கள் மாணவர்கள் எல்லாருமே நீங்கள் நம்ம ஜிடி ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணலாம். வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்கள் எப்போனாலும் கேட்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.